வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு காரைக்குடி போயிட்டே இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புதுமையான ஒரு ஆஞ்சநேயர் பார்த்தோம். ஐயா, இந்த ஊரோட பேர் என்னங்க ஐயா? முதல்ல இந்த ஊருக்கு பேரு ஆவினிப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஆவினிப்பட்டி நகரத்தார் ஊர்ல 96 ஊர்ல ஒரு ஊர். ஓ, நகரத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாமே நகரத்தார். பழைய காலத்து வீட்டுல இன்னும் கூட வசிக்கிறாங்களா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் வெளிநாட்டுல அங்கங்க இருந்துட்டு இருக்காங்க. பாதி பேர் இங்க இருக்காங்க. நம்ம கோயிலுடைய சிறப்பு என்னங்க ஐயா? இந்த ஆலய மாவட்டத்துல தமிழ்நாட்டுல வடகிழக்கு குபேரமுலை பார்க்க ஆஞ்சநேயர் இருக்கார். வடகிழக்கு, ஆனா வடக்கு பார்த்த மாதிரி யாரும் இல்ல ஆஞ்சநேயர் எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. இங்க ஒண்ணுதான். இந்த வடக்கு பார்த்திருக்கிற சுவாமிகளுக்கு பவர் அதிகம். விநாயகர் பிள்ளையார் வீட்டு கற்ப விநாயகர் எப்படி வடக்கு பார்த்திருக்காரோ அந்த மாதிரி வடகிழக்கு பார்த்திருக்கிற விஷய சுவாமிக்கு அம்பாலோ மற்ற தெய்வங்களோ இருந்தால் பவர் அதிகம். ரெண்டாவது, இந்த ஆஞ்சநேயர் லங்காபுரிகளுடைய யுத்தங்கள்லாம் முடிச்சு வெற்றி வாகை சொல்லி வர்ற மாதிரி இதனுடைய தாத்பரியாகவும் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஆதியந்த பருவ சுவாமி பாதி விநாயகர் பாதி ஆஞ்சநேயராகவும் இப்ப நம்ம பாக்குறதானே. ஆமா, பாதி விநாயகர் பாதி ஆஞ்சநேயராக இருக்கிறது. இங்க ஆதின்னா எதுவுமே ஆதின்னா ஃபர்ஸ்ட்னு சொல்றது. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்து மதத்துல விநாயகரை சொல்றோம். ஆமா, அந்தம்னா கடைசி. ஆஞ்சநேயரோட நம்மளுடைய இந்து மதத்துல வேற எந்த தெய்வங்களும் கிடையாது. எல்லாமே இந்த தெய்வத்துக்குள்ள அடக்கம். ஐயா, இது நீங்களா உருவாக்கினதா இல்ல அந்த மாதிரி இருக்குமா? ஆரம்பத்துல இங்க ஆஞ்சநேயர் இருந்து கட்டப்படாம கடந்து போய் சீர்திருத்தம் பண்ண முடியாம கடந்து நம்ம இப்ப 25 வருட காலங்கள் ஆச்சு இந்த ஆலயம் புதுசா நேரம் பண்ணி. இப்ப ஆமா, இது விதிமுறைக்கு மாறானதா இல்ல கரெக்டானதா? இது ஆகம விதிப்படி அப்படின்னு சொல்லணும். ஆமா, அதைப்படி செம பவர் ஆகிங்க. செம பவர். இதுல ரெண்டாவது இந்த ஜாதகத்துல இந்த மாந்தி தோஷம் அது எல்லாம் இருக்கிறத பூரா உடனே அதோட இது பண்ணக்கூடிய ஸ்தலம் இது. இந்த அமாவாசை போது இந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேல் பரிகார பூஜைகள் படும். அப்ப இந்த கயிறுல கட்டி விட்டோம்னா அவருடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரும். எத்தனை பேருக்கு 18 வருஷம் கட்டுவாங்களா? இங்க கட்டுறது. குழந்தை பாக்கியங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்க. சிங்கப்பூர், மலேசியா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இவரோட சக்தி எப்படி? எல்லாரும் ஈர்ப்பாரா? எப்படி? ஈர்ப்பு சக்தி அதிக. நேத்திர ஸ்தானம் இங்க கண்ணு. இவருக்கு கண்ணு தான் நேத்திரது. இங்க நம்ம பார்த்து தெய்வத்தை கும்பிடணும்னா கூட கண்ணை பார்த்து தான் கும்பிடுவோம். எல்லா இடத்துக்கும் பாதத்தை பார்த்து கும்பிடுவாங்க. இவருடைய நம்ம நேரடியாவே அவருடைய கண்ணை பார்த்து பேசணும்னா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் உடனே கை விடுறது. எல்லாருமே வராங்க போறாங்க. யார்கிட்டையும் இந்த ஆலயத்தில் மற்ற பணங்காசுகளுக்கோ எதற்கும் எதிர்பார்க்கறது இல்லை. தெய்வத்தின் அருளுக்காக தான் பாதி நிறைய பேர் நாங்க எதிர்பார்க்கறது. ஆலயத்தோட சிறப்பு. இந்த ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது. எதுவுமே ஆக்சிடென்ட் ஆகாம நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த குளத்துக்கு என்ன சிறப்புங்கய்யா? இந்த ஊரணி இந்த அதுல இந்த விநாயகர் கோயிலுக்காக அது கட்டின ஒரு நிலம் மணிச்சலம்பன்னு சொல்லி ஒரு சுவாமி ஆடும். அந்த கிராம தேவம். அதான் இந்த ஊரணியுடைய சிறப்பு. அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிவராத்திரி விசேஷம் போது இந்த ஆலயத்துக்கு இந்த ஊரணியில இறங்கி பூஜைகள் நடக்கும். அதுதான் சிறப்பு. இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமா இது? ஆமா, இது பெரிய மந்திரம் போட்டிருக்கீங்க. இது போற்றி அர்ச்சனை தமிழ்லயே. இப்பதான் எல்லாமே இப்ப எல்லா இடத்துலயுமே தமிழ் அர்ச்சனை ஆலயங்கள் பூரா வழிபாடு பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. அது மாதிரி இங்க நம்ம பூஜை காலங்கள் நேரங்கள் டயத்துல கேப் இருக்கிற நேரத்துல இந்த போற்றி அர்ச்சனை சொல்லி மக்களை சொல்றது எல்லாருமே. எல்லாரும் சொல்லுவாங்க. மக்கள் எல்லாரும் மனப்பாடம் ஆயிருக்கும். எல்லாரும் மனப்பாடம் ஆகி அவருக்கு இந்த ஃபைல் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம், வச்சிருக்கோம். ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து அதை பார்த்து படிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப 108 நீங்க பார்க்காம அடிப்பீங்களா? பார்க்காம சொல்லுவோம்னா அவன் நிறுத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. அவ சொல்லிக்கிட்டு பாக்கிட்டேன். அதான் ஐயா, 108 உங்களுக்கு தெரியுங்களா? இருக்கும். அப்ப நான் அஷ்டோத்திரங்கள் சொல்லுவேன். இது நாங்க நேரடியா சொல்லுவோம். ஐயா, ஆஞ்சநேயரை வணங்கினா என்ன பவர்? விநாயகரை வணங்கினா என்ன பவர்? விநாயகர் வணங்குவது எல்லா காரியத்துக்கும் ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, விநாயகர் வழிபாடு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கெட்ட காரியமா இருந்தாலும் விநாயகர் வழிபாடு வேணும். நல்ல காரியத்துக்கும் விநாயகர் வழிபாடு வேணும். விநாயகருடைய சமாச்சாரம். இவர் ஆஞ்சநேயர் எப்படின்னா அவருக்கு எந்த விதமான ஒரு கிரகத்துக்குமே அவர் அடிபணியாதவர். சனீஸ்வரன் கூட அவர்கிட்ட போய் கிட்ட நெருங்க முடியல. ரெண்டாவது, விநாயகர்ட்டையும் போய் நவகிரகங்கள் சனீஸ்வரன் போய் எட்டு வரல. 2 பேரும் சமயம் ஈக்குவலா உள்ளவர். ரெண்டாவது ஆஞ்சநேயர் சிவவம்சம். பிராம பக்தர் தான், பெருமாளுடைய பக்தன் தான் ஒழிய சிவனுடைய அஞ்சனாருடைய வயிற்றுல கர்ப்பத்துல பிறந்தவர்.
வாயுனோட மூலியமா அவர் சிவ தவம் இருந்ததுனால சிவரூபம் தான் அவரு. அதனால 2 பேருமே ஒன்னே தான். ஏன்னா ஒரே குழந்தைகள் மாதிரி தான். யாருக்கு பார்வதிக்கு வந்து விநாயகரும் ஆஞ்சநேயரும் குழந்தைகள் மாதிரி தான். அதனால அவளுக்கு 2 பேரும் ஒரே சமமான முறையில வச்சிருக்கீங்க. இங்க குரங்குகள்லாம் வருமா? இங்க நிறைய இருக்கு. கணக்கில் அடங்காம இருக்கு நிறைய குரங்கு. அதெல்லாம் இருக்கு. இல்ல குரங்கு இப்ப வேற ஏதாவது உயிரினம் வருமா? இங்க வேற உயிரினங்கள்லாம் வேற இல்லை. மற்றபடி இந்த கிராமத்தில் உள்ளதுதான். யானை இருக்கா? யானை வந்து இங்க இப்ப கிட்ட இங்க எல்லாம் இல்லை. குன்னக்குள்ள இருந்ததான் திருப்பத்தூர் இதுலதான் இருக்கு. ஆலயத்துல இங்க கிடையாது. மற்ற விலங்குகளுக்கெல்லாம் வேலை இல்லை. ஐயா, இந்த கோயிலுக்கு ஒருவேளை யாராவது இதை பார்த்துட்டு வந்தா இவங்களுக்கு இந்த பிரச்சனை உடனே தீரனா எதை சொல்லலாம்? இந்த பக்கத்துல போர்டுல எல்லாமே போட்டிருக்கேன். வந்து சில மனக்குறைகள், பிள்ளை சொல்லி வச்சவா, அந்த பணங்காசு இல்லாதவா, ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகி இப்ப குடும்பத்துல பல பிரச்சனை இருந்தவங்க, தனபாக்கியம் இல்லாத நிறைய பேர் சமாச்சாரத்துக்கு ஒரு 7-10 சமாச்சாரத்துக்கு எல்லா காரியமும் நடந்துட்டு தான் இருக்கு. சம்பந்தமே இல்லாம யாருன்னே தெரியாது திடீர்னு ரோட்ல போறவங்க நிறுத்தி சாமி கும்பிட்டு போறது உண்டா? நிறைய பேர் அவங்களே வந்து சுவாமி ஆலயத்தாரு ஆட்டோமேட்டிக்கா நின்று கும்பிட்டு போறவங்க நிறைய பேர். நிறைய வந்து நிறைய 108 தாங்க உடைப்பாங்க, அதை உடைப்பாங்க. தேங்காய்க்கும் விநாயகருக்கு என்ன சம்பந்தம் ஐயா? சூர தேங்காய் அடிக்கிறாங்களே, சிஷ்டிகள் போகணுங்கிறக்கா உடைக்கிற கஷ்டங்கள் விலகணுங்கிறக்கா தான் செதுருக்காங்க. எத்தனை அடிச்சா அது வந்து ஒத்தப்படைங்கிற சொல்லுது. ஒத்தப்படைன்னா ஆரம்பத்துல 1 போடுதாங்க. அதுல இருந்து நம்ம எத்தனை வேணாலும் உடைச்சிட்டு போவோம். முடிக்கும் போது இப்ப இந்த பக்கத்துல சிங்கமனரிங்கிற ஒரு ஊர்ல பெருமாள் ஐயனார் தான் 3 லட்சம் தாங்க உடைச்சிருக்காங்க. இப்ப 4 நாள் முன்னாடி. அது மாதிரி சுவாமிக்கு எவ்வளவு வேணாலும் செய்யலாம். நம்ம செய்யற பூரா கிடையாது. ஒத்தைப்படையில அடிச்சா விநாயகருக்கு பவர். பொதுவாக எல்லா சுவாமிக்கும் ஒத்தப்படையில செய்யறது ஒரு விஷயம். ஒத்தப்படை தான் எல்லாருமே. ஒரு காரியங்கள் வீட்டுல செய்யணும்னா கூட செய்யணும்னா கூட எல்லாமே ஒற்றப்படையில செஞ்சுட்டு வந்தோம்னா அதுக்கு காரியம் தனி. அதான் ஐயா, நீங்க எங்காவது பூஜை வழிபாட்டுக்கு போறது உண்டா? நான் நிறைய பண்ணீங்களா? கேட்டரிங் வந்து இருக்குது உள்ளது. நான் வந்து பெரும்பாலும் கும்பாபிஷேகங்கள், கிணறுவங்கள், வீடுகளில் இருக்கிற பிரசங்கள் பண்ணி வைக்கிறது. நிறைய பேர் வந்து ஒரு 4 நாள் முன்னாடி கூட இளையாத்தங்குடிங்கிற ஊர்ல ஒரு கொப்படாரி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். நான் சண்டி உபாசகர். நான் காளி உபாசனம். நான் 38 வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன். சிங்கப்பூர்ல 34 வருஷம் இருந்தேன். அது மகேஷால் ஒரு 28-30 கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். காளி உபாசகர்னா உங்க மேல காளி வரும்? காளி வரும். பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னு சொல்லி சொன்னா அந்த காளி நேரம் வந்து பல பேசும். இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. 2வது இங்க வந்து யார்கிட்டயுமே நாங்க காசு எதிர்பார்த்து யாரும் பலன் சொல்றது இல்லை. அதான் வந்து பார்த்த உடனே சொல்றீங்களா அது தெரிஞ்சுவோம். அந்த இடத்துல இங்க உட்காந்து சபையில இதுல உட்காந்து பார்க்கணும்னு சொல்லி உட்காந்தாலே தெரிஞ்சுவோம். இந்த ரூட்டுக்கு தான் இவ்வளவு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுவோம். அதான் தகாத உறவை பிரிப்பீங்களா சேர்த்து வைப்பீங்களா? நாங்க வந்து யாரையுமே பிரிக்கிறதாக கணக்கு கிடையாது. அது நீங்க சொல்ற ரைட்டு. நீங்க என்ன கேட்கலன்னா இன்னொரு பொண்ணு இது பண்றா அதை பிரிக்கணும். நம்ம வந்து உலகத்துல நியாயமாப்பட்டவர்களுக்கு வந்து கட்டுப்படணும்னு ஒரு விதி இருக்கு. சரியா? இன்னைக்கு இருக்கிற வந்து ஜாதி மதம் எதுவும் பார்க்க முடியாத காலம். அதுக்காக என்ன பண்றது, அதுக்கு தந்தபடி சரி உனக்கு தலையெழுத்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாப்புல. இந்த ஊரு எந்த ஊர்ல இறங்கி எப்படி வரணும்? இங்க புதுக்கோட்டையில இருந்து ராங்கிய வழியா வரலாம். இங்க திருமயத்துல இருந்து கிளைச்சப்பட்டு வழியாவும் வரலாம். இது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகால இருக்கு. ஆவினிப்பட்டி. ஆவினிப்பட்டி. அதாவது விநாயகரும் ஆஞ்சநேயரும் கலந்த மாதிரி இங்க சேர்ந்து அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி. அர்த்தநாதீஸ்வரர் இது வந்து புதுமை கற்பனை. உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். உங்க நம்பர் சொல்லுங்க. இந்தா இருங்க. உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க ஐயா. உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் அதுல இருக்கு. வருதுங்க. என் பேர் பத்மநாப ஐயர், இந்த சுப்பையர், நவசண்டி உபாசகர், ஆவினிப்பட்டி. என்னுடைய செல் நம்பர் 9486438821. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.